ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுக்கிரன் பெயர்ச்சி 2025 சுக்கிர பெயர்ச்சி ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025ஆம் ஆண்டின் ஜூன் 28ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சுக்கிரனே எல்லா உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர். காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் 28ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியானவர். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள். வண்டி, வாகனம், தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர். நவக்கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், அஸ்தம் 1, 2, 3, சித்திரை 1, 2 ஆகிய 9 நட்சத்திர பாதங்களையும் கொண்டது கன்னிராசி. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் சமயோஜித புத்தி இருக்கும். எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேசி சாதிப்பவர்களாக இருப்பீர்கள். அக்கவுண்ட், ஆடிட்டிங், தகவல் தொடர்பு துறை, ரிசர்ச் துறைகளில் அதிக அளவில் இருப்பார்கள். பாக்கியம் கன்னிராசிக்காரர்களுக்கு 2க்கு உரியவராகவும் 9க்கு உரியவராகவும் சுக்கிர பகவான் இருக்கிறார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாகவும் பாக்கியத்தை தரக்கூடியவராகவும் இருக்கிறார். தற்போது சுக்கிரன் 2ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கிர பெயர்ச்சி ஆகிறார். பணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பாக்கியத்தில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கும் உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கிறது. தனம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பெயர்ச்சியாக இருக்கும். காசு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய கடன்கள் வந்து சேரும். பணத்தால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். குடும்பம் அமையக்கூடிய காலகட்டம். திருமண யோகம் கைகூடி வரும். திருமணம் செய்யும் யோகம், ஆர்வம் உண்டாகும். சுப காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். குடும்பம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் காலகட்டமாக இருக்கும். பெண்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். எல்லாமே குடும்பத்துக்காக என்ற பொது நலன் எண்ணம் வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொகுசு சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் வாங்கும் தன்மை உண்டாகும். உங்கள் பேச்சு, வாக்கு இனிமையாகும். பேச்சில் மதிப்பு மரியாதை கூடும். வண்டி, வாகன யோகம். குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டாகும். நல்ல படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். விரும்பிய துறைகளை விரும்பிய கல்லூரிகளில் எடுத்து படிப்பீர்கள். நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வண்டி, வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பழைய வாகனங்களை மாற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதற்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீடு, நிலம் அதிர்ஷ்டம். சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் வீடு, நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் தெளிவுடன் விரும்பிய இடத்தில் வீடு, நிலங்களை வாங்குவீர்கள். 4ஆம் இடத்தின் அதிபதியான குருவே 4ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய வாகனங்கள், வீடுகள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் அம்சம் உண்டாகும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண யோகம். திருமண யோகம் கைகூடி வரும். காதலில் இருப்பவர்கள் பெற்றோரிடம் சம்மதம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் வெற்றியையும் பெறுவீர்கள். அந்யோன்யம் பெருகும். தூர தேசத்துக்கு செல்லும் வாய்ப்புகள் வரும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டில், வெளிமாநிலம் சென்று வேலை செய்யும் அமைப்பு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.